வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு பதற்றம் காரணமாக இலங்கைக்கு எதிர்வரும் காலங்களில் உருவாகக்கூடிய சவால்கள் குறித்து ஆராய ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கவனம். பாதிக்கப்பட்ட மக்களின் காயங்களை ஆறுவதற்கு சில காலம் தேவை என்றும் அவர்களை பொருளாதார ரீதியில் பலப்படுத்த வேண்டியது மிக அவசியம் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் கருத்து. ஜனாதிபதி செயலக வாகனங்களை மோசடியாக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்காக ஒத்திவைப்பு. செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த முக்கிய அரசியல்வாதிகள் மக்களால் விரட்டியடிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவி வரும் தீவிரமான போர் சூழ்நிலை காரணமாக இலங்கைக்கு எதிர்வரும் காலங்களில் உருவாக்கக்கூடிய சவால்கள் குறித்து முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டிய அவசியம் குறித்து நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மத்திய கிழக்கு போர் நிலைமைக்கு ஏற்ப உருவாக்கக்கூடிய பாதிப்புகளை ஆராய்ந்து பாதிக்கப்படும் துறைகள் பாதிப்பின் அளவு மற்றும் மேற்கொள்ள வேண்டிய அவசர நடவடிக்கைகள் தொடர்பாக மதிப்பீடு செய்யும் வகையில் கீழ்கண்ட அமைப்புடன் கூடிய ஒரு அமைச்சரவை உபகுழுவை நியமிப்பதற்கும் அதற்கான செயற்பாடுகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதற்குமாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களின் செயலாளர்களுடன் கூடிய குழு ஒன்றையும் நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த உபக்குழுவில் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், பெருந்தோட்ட தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன, வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க, வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் உக்கிரமடைந்துள்ள மோதல் நிலைமைக்கு மத்தியில் பல்வேறு துறைகளின் ஊடாக இலங்கைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜாதிச இது தொடர்பில் கருத்துரைத்தார். இஸ்ரேல், ஈரான் ஆகிய நாடுகளில் இலங்கை தொழிலாளர்கள் பணியாற்றுவதாகவும் அவர்கள் அனுப்பும் பணத்தில் சில தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்றும் உலகின் எரிபொருள் விலை அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேயிலை உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத், அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன, அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் குமார ஜெயக்கொடி இந்த குழுவில் அங்கத்துவம் வகிப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் தெளிவான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் ஊடாக கருத்து சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுவதால் அதிலும் உரிய திருத்தங்கள் தேவை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க்கை நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்த பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அரசியல் அமைப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம் மற்றும் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான அலுவலகம் போன்ற அமைப்புகள் யுத்தத்திற்கு பின்னர் நல்லிணக்கம், உரிமை மற்றும் சமூக நம்பிக்கையை ஏற்படுத்தும் நோக்குடன் செயல்படுகின்றன. இந்த அடிப்படையில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஏற்கும் வகையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் முக்கியமான மற்றும் தெளிவான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி இதற்கு தன்னார்வமான ஆதரவை வழங்கும் என்றும் குறிப்பிட்டார். நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் மூலம் கருத்து சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுவது ஜனநாயகத்திற்கு எதிரானதாகும் என்பதை சுட்டிக்காட்டிய அவர், சுதந்திர ஊடகங்கள் ஜனநாயகத்தின் 4வது தூணாக பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் என்றும் வலியுறுத்தினார். மேலும் பொருளாதார, சமூக, மத உரிமைகள் மட்டுமல்லாமல் வாழும் உரிமையும் அடிப்படை மற்றும் மனித உரிமைகளின் முக்கியமான பகுதியாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றார். தற்போதைய பொருட்களின் அதிக விலை காரணமாக மக்களின் வாழ்வாதாரம் மோசமடைந்துள்ளதாகவும் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மற்றும் மனித வாழ்வு உரிமையை பாதுகாப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தியை தொடர்ந்து முன்னணியில் இருக்கும் என்றும் சஜித் தெரிவித்தார். இதேவேளை பாதிக்கப்பட்ட மக்களின் காயங்களை ஆற்றுவதற்கு சில காலம் தேவை. இருப்பினும் அவர்களை பொருளாதார ரீதியில் பலப்படுத்த வேண்டியது மிக அவசியம் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் தெரிவித்தார். அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சி தலைவர்கள் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற கட்டடத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி செயலக வாகனங்களை மோசடியாக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு மேலும் விசாரணைகளுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தேசிய சுதந்திர முன்னணிக்கு ஒதுக்கப்பட்ட 40 வாகனங்களை தவறாக பயன்படுத்தி அரசுக்கு சுமார் 9 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியதாக விமல் வீரவன்ச உள்ளிட்டோர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு தொடர்பான மேலதிக விடயங்கள் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து இந்த வழக்கு வரும் டிசம்பர் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாள் இன்று பெரும் மக்கள் பங்கேற்போடு உணர்வு பூர்வமாக நடைபெற்றிருந்தது.
மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதிக்காக அணையா விளக்கு எனும் துணிப்பொருளில் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த 3 நாள் போராட்டம் இரவும் பகலும் தொடர்ந்தவாறு இன்றைய 3வது நாளிலும் மிகுந்த எழுச்சியோடு முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய நிகழ்வுகள் காலையில் அகவணக்கத்தோடு ஆரம்பமானதோடு மலரஞ்சலி செலுத்திய பின்னர் போராட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்தன. இந்த போராட்டத்தில் மத தலைவர்கள், சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் திரளாக பங்கேற்றனர். இன்றைய இறுதி நாளில் வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து வருகை தந்த பெருந்திரளான மக்களது பங்கேற்பும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. யாழ்ப்பாணம் செம்மணியில் நடைபெற்ற அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளில் பதற்றமான சூழ்நிலை உருவானது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் போராட்ட தளத்திற்கு வந்தபோது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அதற்கு தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர். போராட்டத்தை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என்று வலியுறுத்திய அவர்கள் தங்கள் ஆதங்கங்களையும் திட்டவட்டமாக வெளிப்படுத்தினர். இதனையடுத்து சாணக்கியன் மற்றும் சிலர் அந்த இடத்தை விட்டு வெளியேறிய நிலையில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் வந்தபோதும் அவரையும் மக்கள் அந்த பகுதியிலிருந்து விலக்கி அடித்தனர். இதேவேளை செம்மணி போராட்ட திடலில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியை விரட்டியடித்த சம்பவமும் இன்று பதிவானது. மதியம் 1 மணியளவில் இந்த இருவரும் போராட்ட களத்திற்கு வருகை தந்த போது அதற்கு தங்களது கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய போராட்டக்காரர்கள் அமைச்சர் சந்திரசேகரம் மீது போத்தர்கள் எறிந்ததோடு அவரது வாகனத்தின் மீதும் தாக்குதல் நடத்தினர். இதனால் ஏற்பட்ட பதற்ற நிலையில் அமைச்சர் சந்திரசேகரம் அவசரமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறியிருந்தார். இதற்கிடையில் அதே இடத்தில் நிலைத்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியும் போராட்டக்காரர்களால் சூழப்பட்டு கடுமையாக எதிர்க்கப்பட்டு பின்னர் அந்த இடத்தை விட்டு வெளியேறியிருந்தார். செம்மணி படுகொலைக்கு நீதி கூறி முன்னெடுக்கப்படும் அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான இன்று பலர் ஒன்று திரண்டு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதிக்காக அணையா விளக்கு என்ற துணைப்பொருளில் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த 3 நாள் போராட்டம் இன்று மிக எழுச்சியாக இடம்பெற்றது. பத்து மாதத்துக்கும் குறைந்த பிள்ளைகளை கொலை செய்து புதைக்கின்ற அளவிற்கு கொடூரமான ஒரு ராணுவம் இங்கு இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு உரக்க கூற வேண்டும். எங்களுக்கு சர்வதேசமும் சரி உள்நாடும் சரி ஒரே அளவில் தனங்களை கையாளுகின்றார்கள். எங்களுக்கு நீதி வழங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் நாங்கள் ஓய்ந்து விடக்கூடாது. நீதி கிடைக்கும் வரை நிச்சயமாக நாங்கள் போராடுவோம். இந்த நீதிக்கான தீர்ப்பு கட்டாயம் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் கிடைக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் இன்றைக்கு தேசியம் தேசியம் என்று பேசிக்கொண்டு தேச துரோகிகளோட வாசலே போய் மண்டியிடுகிறார்கள் தேசியம் பேசுபவர்கள். எப்படி நீதி கிடைக்கும்? நாங்கள் சர்வதேசத்தை தான் நம்பியிருக்கிறோம். சர்வதேசமே எங்களுக்கு ஒரு நீதியான விசாரணை தார் என்று. செம்மணி புதைகுழி போல எத்தனையோ புதைகுழிகள் வடக்கு கிழக்கிலே இருக்கிறது. இதுக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும்? நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பவில்லை. இந்த அரசாங்கத்தில் ஒரு மூடிய சிறைச்சாலைக்குள் தான் வாழுகிறோம். வடக்கு கிழக்கில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாதுகாப்பு கிடையாது. இந்த செம்மணி புதைகுழியிலே பால்குடி சிறுவர்கள் புழக்கம் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கெடுபிடி எப்படி இருந்திருக்கும்? 2009 முதல் ஆட்சி செய்த இதே அளவு வடக்கிலே எத்தனை பேர் ஆட்சி செய்தார்? டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களும், கிழக்கிலே எத்தனையோ பேர் ஆட்சி செய்து மஹிந்த ராஜபக்சவோடு பால் சோறு தின்றவர்களும் இப்போது தேசியம் பேசுகிறார்கள். 17 சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்களால் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவில் சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகளில் செல்லுபடியாக்கத்திற்காக வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி விசாரணை நடத்த வேண்டும் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அரசாங்கம் சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்வனவு செய்யும் மின்சாரத்திற்கான கட்டணத்தை குறைக்கும் தீர்மானத்தை சட்ட ரீதியாக செல்லாததாக்கி உத்தரவிடக் கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது மனுதாரர்கள் தரப்பில் முன்னிலையாகி சட்டத்தரணி மனோகர் டி சில்வா வெளியிட்ட வாதங்களை கேட்டு வைத்து நீதிமன்றம் மேலதிக தகவல்களை உறுதிப்படுத்த ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு விசாரணையை அழைக்க உத்தரவிட்டது.
மனுதாரர்கள் கூரைகள் மீது பொருத்தப்பட்ட சூரிய மின்சக்தி உற்பத்தி அலகுகள் மூலம் பெறப்படும் மின்சாரத்திற்கு வழங்கப்படும் கட்டணங்களை மின்சார சபையும் லெகோ நிறுவனமும் எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் தன்னிச்சையாக குறைக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இத்தகைய கட்டண மாற்றங்களுக்கு மின்சார சட்டத்தின் கீழ் பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை உள்ளதையும் அந்த அனுமதி பெறப்படவில்லை என்பதையும் மனுதாரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பொது பயன்பாடு ஆணைக்குழு இது தொடர்பாக முன்பே கட்டண குறைப்பு செயல்படுத்தப்படக்கூடாது என்று அறிவித்திருந்த போதிலும் அந்த அறிவுறுத்தல் பொருட்படுத்தப்படவில்லை என்றும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில் கட்டணங்களை குறைப்பது சட்டவிரோதமானது எனவும் அது அமலாகாது போய்விட வேண்டும் எனவும் வழக்கு முடியும் வரை கட்டண குறைப்பை அமல்படுத்துவதில் இடைக்கால தடை உத்தரவை வழங்குமாறும் மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.